இதான் மினி வீடா? ஆமா. ஃபர்ஸ்ட் இது சோஃபா, அதுக்கப்புறம் தான் இது பெட்டா மாறும். உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இதை எடுத்து மூடணும் அப்படின்னா பெட்டா மாறிடும். இது இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வண்டி ஓட்டும்போது மோஸ்ட்லி ஒன்னு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இதுல தான் உட்காந்துப்பேன். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுல படுக்கிறது என்னன்னா 3 பேரும் ஒரே இடத்துல தலை வச்சு படுக்க முடியாது. ஒருத்தங்க இங்க தலை வச்சு படுப்போம், ஒருத்தங்க அங்க தலை வச்சு படுப்போம். அப்படிதான் நாங்க படுப்போம். இவங்க இந்த பக்கம் தலை வச்சு படுப்பாங்க, நான் அந்த பக்கம் தலை வச்சு படுப்பேன். எடிட்டிங் வேலை கூட அவங்க இப்படியே இந்த இதுல இருந்தா பாப்பாங்க. எடிட்டிங் வேலை இதுல தான் பாப்பாங்க. அப்படியே அப்லோட் பண்றதுதான். போன்ல தான் எடிட் பண்ணுவீங்களா ஃபுல்லா? ஆமா, போன், லேப். போன்ல ஆனா மேக்ஸிமம் போன் தான். போன்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நுணுக்கங்கள் நிறைய இருக்கு. சோ அதனால அதுலயே நீட்டா முடியும். லேப் வேணும், போக போக லேப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா இது வந்து கொஞ்சம் லேப்னா ஈஸியா முடியும், மொபைல்லாம் ரொம்ப லேட் ஆகும். ஆனா ஒரு பேரண்ட் கூட படுக்க முடியாது போல, ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆரத்துல வந்து சில டைம் ரொம்ப நல்ல கை கால் நல்லா விரிச்சிட்டு அப்படி படுப்பாங்க. இல்ல வெக்கியா இருக்கும். கண்டிப்பா சின்ன பொண்ணு எல்லாம் அதனால வெக்கியா இருக்கும். அதனால நான் ஆரத்துறோம் அங்க போயிரும். அங்க தலை வச்சு படுத்துறோம். ஃபேனுக்கு நேரா இருக்கும்போது நாங்க இப்படி அப்படியே பரண்ட அப்படியே படுப்போம். ஆனா உள்ள தான் படுப்போம், வெளிய போக மாட்டோம். உள்ளே தான் படுப்போம். என்னன்னா உள்ளதான். மழை எல்லாம் பெஞ்சிச்சுனா, மழை பெஞ்சினா சவுண்ட் அப்படியே உள்ள வரைக்கும் அப்படியே ஒரு ஹோம் தியேட்டர்ல கேட்ட மாதிரி கேக்கும். ஆமா, ரொம்ப ரியலா இருக்கும். இது சேஃபா? உள்ள டாப் போட்டுக்கலாமா? அது மாதிரி இருக்குமா? அப்படி இல்ல. இல்ல, உள்ள இருந்து திறக்க முடியாது. வெளிய திறக்கவே முடியாது. உள்ள ஃபுல்லா உள்ள வந்து லாக் பண்ணிட்டோம்னா யாருமே திறக்க முடியாது. நாங்க இங்க இருந்து நாங்க உள்ள இருந்து வெளிய திறந்துட்டு வெளிய போவோம். அப்படி வீட்ல இருந்து உள்ள லாக். அது மாதிரி உள்ள இருந்து பார்த்தா வெளியில தெரியும் போல. ஒரே கிளாஸ். வெளிய தெரியும். யாரா வந்து எட்டி பார்த்தாலும் தெரியும். நம்ம இங்க இருந்து வெளிய யாராவது வந்து நம்மள பாக்குறாங்களா, டிஸ்டர்பன்ஸ் ஏதா பண்ணாங்களோ கண்டுபிடிச்சு. ஹீட் எல்லாம் இப்படி உள்ள படுத்துக்கும் போது எனக்கு வந்து எப்படின்னா நாங்க வந்து உள்ள வந்து தெர்மாகோல் போட்டுருக்கோம். இவ்வளவு அதாவது 1.5 இன்ச்சுக்கு வந்து தெர்மாகோல் போட்டிருக்கோம். அது வந்து எப்படின்னா வெயிலுக்கு வந்து அப்சர்வ் ஆயிரும் ப்ரோ. அதை அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறோம், உள்ள விடாது. சோ அதுக்கு மேலதான் நாங்க இந்த மேட் போட்டுருக்கோம். ஆனா அதையும் தாண்டி ஹீட்டா தான் இருக்கும். ஏன்னா ஏசி கிடையாது, இந்த 2 ஃபேன் மட்டும் தான். நைட்டு மொத்தமா பூட்டிட்டோம் அப்படின்னா ஹீட் இருக்கும். இருந்தாலும் ஃபேன் பக்கத்துல படுத்திருந்தா ஒண்ணும் தெரியாது. அதுவே ஃபேன் நின்னுட்டு அப்படின்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஃபேன் இருந்தா மட்டும் ஃபேன் ஓடிட்டே இருந்தா சூப்பரா இருக்கும். எப்பயாச்சும் வாஷ் பண்ணனும் துணி அதெல்லாம் அப்படினா பெட்ரோல் பல்க்கு. அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம தெரிஞ்சவங்க வீடு இப்போ ஏதாவது நம்மள்ட்ட வந்து இப்போ அப்ரோச் பண்ணி இப்போ கேட்பாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள்ட்ட அப்படி கேட்டது பண்றது. அது மட்டும் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் பெரிய ஹோட்டலுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படியுமே ரெஸ்ட் ரூம் எப்படி எப்பவுமே இருக்கும். சோ அங்க நாங்க அதை யூஸ் பண்ணும்போது அப்படியே வாஷ் பண்ணி கேட்போம். ஓகே, சிலவங்க ஒத்துக்க மாட்டாங்க, சிலவங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ ஓகேன்னு சொல்றவங்க இப்போ வரைக்கும் எப்படின்னா ஹோட்டல், பல்க், இந்த ரெண்டுல என்ன இப்போ வாஷிங். ஆனா நேத்து ஒருத்தங்க ஆபரேஷன் பண்ணாங்க. உங்களுக்கு ஏதாவது வாஷ்ரூம் ஏதாவது யூஸ் பண்ணனும்னா வாங்க, ஒரு வீட்ல இருந்து நாங்க வண்டியை விட்டு இருந்த இடத்துல நாங்க போறீங்க வாங்க வாரீங்கன்னா வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க போல. உங்க வீட்ல 2 பேருமே சப்போர்ட்டா? 2 பேர் வீட்லயுமே இது மாதிரி கிளம்புறதுக்கு போறதுக்கு? எங்க வீட்ல இல்ல, ஆனா இவங்க வீட்ல வந்து எப்படின்னா ஏதாவது சாதிங்க, சும்மாவே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவ் பண்ணுவாங்க. இது ஒரு வித்தியாசமான விஷயம். முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, பண்ணுங்க, உங்களால எவ்வளவு தூரம் முயற்சி போட முடியுமோ போடுங்க, ஜெயிக்காம மட்டும் வீட்டு பக்கம் திரும்பிடாதீங்கன்னு மட்டும் சொல்லிருக்காங்க. எங்க நான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, எங்க வீட்டுல வந்து எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடையாது. நான் வந்து எப்படின்னா லவ் மேரேஜ். வீட்டை விட்டு எனக்கு வீட்டுல இருந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. நானே வெளியில வந்து என்ன நானே பாத்துக்கிட்டு நானே லவ் பண்ணி நானே கல்யாணம் பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். சோ இன்னுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணா இங்க ஜெயிக்கலாம் ப்ரோ. மைண்டு தான், நம்ம மைண்டு தான் எல்லாமே. மைண்டுக்கு வேலை கொடுங்க, வின் பண்ணுங்க, அவ்வளவுதான்.